பேப்பர் 1 உடைய சைல்ட் பெடகாலஜி டெட்டோடது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சுன்னா, அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ 2 உடையது பார்க்கலாம் ஓகேங்களா? சொன்ன மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மேம்பாடு மற்றும் கற்றல் பேப்பர் 1 ஓடது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தமிழ், ஆங்கிலம், அதுக்கப்புறம் டிஎன் தாள் பேப்பர் 2 உடைய சைல்ட் பெடகாலஜி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை கற்பிப்பவர்களுக்கானது ஓகேங்களா? ஸோ வயது வரம்புன்னு பார்த்தம்போது 11லேருந்து 14 வரைக்கும். இந்த டாப்பிக்கில பொறுத்தீங்கன்னா 30 மார்க் தான். ஸோ 10 யூனிட்ஸ் கிட்ட 9 யூனிட்ஸ் கிட்ட வரும் ஓகேங்களா? யூனிட் 1 கல்வி உளவியலின் தன்மை, யூனிட் 2 மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, யூனிட் 3 அறிவாற்றல் மேம்பாடு, யூனிட் 4 சமூக உணர்ச்சி மற்றும் ஒழுக்க மேம்பாடு. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கற்றல் லேர்னிங் நம்ம அங்கே யூனிட் 1லேயே பார்த்துருப்போம் லேர்னிங் அப்படின்றது பார்ட் பியில். ஸோ 6 பொறுத்த வரைக்கும் நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. 7 பொறுத்த வரைக்கும் ஊந்தல் மற்றும் குழு இயக்கவியல் மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். 8 பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் ஆளுமை மற்றும் மதிப்பீடு. 9 பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தமிழ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி சிவிக்ஸ் வரும். த காமன் தமிழ் இங்கிலீஷ் காமன். ஸோ பேப்பர் 2க்கான டிஎன் டெட்டோடைய சிலபஸ் இதான் ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். வேறு ஏதாவது வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன்.